மோஸ்ட்லி வந்து எல்லா பசங்க வந்து லவ் மேரேஜ் தான் பண்ணுறாங்க. ஆஃப்டர் மேரேஜ் அவங்க ஈகோ இல்லாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் லாங் லைஃப் வரைக்கும் வாழணும். நல்லா இருக்கு. 2 பேருமே நல்லா நடிச்சிருக்காங்க. சூப்பரா இருக்கு. பார்க்கலாம். நல்லா இருக்கு. புரியல. ஆமா, அது உண்மைதான். உண்மையாகவும் இருக்கு, அது ரியலாகவும் இருக்கு. நல்லா இருக்கு. பார்க்கலாம். ஈகோஸ் எல்லாம் நிறைய இருக்கிறதால அது நல்லா இருக்கு. பார்க்கலாம். நல்லா யதார்த்தமான படம், நல்லாவும் இருக்கு. எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். நல்லா இருக்கு. செட் ஆகும் எல்லாருக்குமே. அது உண்மையா நடக்கிறது தானே சொல்றாங்க, நடக்காததெல்லாம் எதுவும் சொல்லல. இதனால நல்லா இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு. புரியல. ஏத்துப்பாங்க. பட்டாதான் தெரியணுவாங்களா, அதை காமிச்சிருக்காங்க. புரியல. அதெல்லாம் ஒரு மாதிரி எமோஷனலாக தான் இருந்தது. நல்லா இருக்கு. பார்க்குற மாதிரி தான் இருக்கு. நல்லா இருக்கு. ஹீரோ நல்லா நடிச்சிருக்காங்க. நல்லா நேச்சுரலாக இருக்கு. நல்லா உண்மையாகவும் இருக்கு. நல்லா இருக்கு. சூப்பர். என்னங்க படம் பார்த்தோம். பரவாயில்ல. எல்லாம் புது ஆக்டர் மாதிரி தெரியல. எக்ஸ்பீரியன்ஸ் தான் நடிச்சிருக்காங்க. பரவாயில்ல. கொஞ்சம் இல்லை ஓகேங்க. ரியல் லைஃப்பில் ஆகுமான்னு தெரியல, பட் ஓகே. சின்ன பசங்க யங்ஸ்டர்ஸு கொஞ்சம் ஒரு மாதிரி எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அவ்வளோ நல்லா இருந்தது ப்ரோ. இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி எடுத்திருக்காங்க. அதான் எதுக்குனாலும் ஈஸியாக டிவர்ஸ் அப்படி இப்படின்னு இருக்குது. ஸோ வந்து அதுக்கு ஒரு அவேர்னஸாக கொஞ்சம் நல்லா இருக்குது. அவங்க ஆக்டிங்லாம் சூப்பராக இருந்தது. சாங்ஸ்லாம் இன்னும் வேறு லெவலில் இருந்தது. நல்லா இருந்தது. அதான் இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சில பேரோட கேரக்டர்ஸ்லாம் அப்படி இருக்குல்ல. ஸோ வந்து அதெல்லாம் கண்டிப்பாக மாற்றிக்கணுன்ற மாதிரி அவங்க சொல்கிற மாதிரி இருந்தது. அதெல்லாம் அதான் ஒரு சில பேர் மேபி இருக்கலாம் அந்த மாதிரி. ஸோ அவங்களுக்கு ஒரு சேஞ்சாக இருக்கணுன்றதுக்காக மேபி அதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் தான் அதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணுன்றதுக்காக சொல்கிற மாதிரி எடுத்துக்கலாம். புரியல. அவங்களதும் நல்லா இருந்தது. பார்க்கலாம். படம் சூப்பராக இருக்குது. இப்போ வந்து மோஸ்ட்லி வந்து எல்லா பசங்க வந்து லவ் மேரேஜ் தான் பண்ணுறாங்க. ஆஃப்டர் மேரேஜ் அவங்க ஈகோ இல்லாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் லாங் லைஃப் வரைக்கும் வாழணும். அதோடு வந்து பேரண்ட்ஸை வந்து கண்டிப்பாக இதில் வந்து காமிச்சிருக்காங்க. பேரண்ட்ஸை வந்து நல்லபடியாக பார்த்துக்கணும் அவங்க. அவ்வளோதான். படம் சூப்பர். மியூசிக்கும் சூப்பராக இருக்குது. எல்லாம் ரெண்டு பாட்டு நல்லா அவுட்டில் போய் எடுத்திருக்காங்க. ரெண்டும் நல்லா சூப்பராக இருந்தது. அது தப்பு. அது முறியோதரத்தில் போய் தப்பு. அது பேரண்ட்ஸை வந்து நம்ம கூட தான் வச்சுக்கணும். அது என்ன கஷ்டம் வந்தாலும் பேரண்ட்ஸை நம்ம கூட தான் வச்சுக்கணும். முதியோர் இல்லத்தில் சேர்க்கவே கூடாது. எது பாப்பாவோட முகத்தை அவங்க பார்க்கலன்னா அவங்க அந்த ஈகோ தான் அது தடுக்குது. அந்த ஈகோ இல்லாமல் இருந்தால் லைஃப் வந்து நல்லாயிருக்கும். ஃபேமிலியாக உட்காந்து இதை பார்த்தா இப்போ நடக்கிற சூழ்நிலையில் சில பேர் எல்லாரும் மனசை விட்டு மாறுவாங்க. அந்த மாதிரி இருக்குது. அப்பா இறந்து போனதை வந்து எப்படி ஒன்றும் தெரியல. அது ஆஃப்டர் உள்ள கதவை போட்டு மூடிட்டு இறந்துட்டாருன்னு இருக்கு. அது ரொம்ப ஃபீலிங்காக தான் இருக்குது அப்பா இறந்தது. மற்றபடி கதை நல்ல கதையாக இருக்குது. கஸ்தூரி மேடம் நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்க தான் இவங்கன்னு லாஸ்ட்டில் நாங்களுக்கு பாதி கதையிலே எங்களுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. முன்னே இருக்கிறவங்க தான் வந்து கஸ்தூரி மேடம் சொல்லிட்டு நல்லா தெரிஞ்சிச்சு. அவங்களும் நல்லா நடிச்சிருக்காங்க. அது வந்து சிச்சுவேஷன் போது சில இது அம்மா தானே, அதனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அம்மா பொண்ணெல்லாம் ஈகோ பார்க்காம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. லார்ஜ் கிளைமேக்ஸ் வந்து சேரணும் சார்.
சேர்ந்தாதான் நல்லது, சேரணும். லாஸ்ட்டில் வந்து காமிச்சிருக்காங்க, உனக்கு இந்த வேலை இருக்குது, எனக்கு அந்த வேலை இருக்குது. வயசானதுக்கப்புறம் ஒரு வேலை பொறுப்பு வந்திருக்கு, அந்த பொறுப்பை அவங்க பார்த்துக்கிறாங்க. மற்றபடி என்ன டிவி இது? பிரேக்ஃபாஸ்ட் மூவி சூப்பராக இருக்குது, எமோஷ்னலாக இருக்குது. ஃபேமிலியில் டக்குன்னு எமோஷ்னலாக பிரேக்கப் பண்ணுறாங்க. இந்த மூவி பார்த்தா அவங்க மூட்லாம் சேஞ்ச் ஆகி எல்லாருமே ஒத்துமையாக ஃபுல் ஃபேமிலி சப்ஜெக்ட் ஃபேமிலியோடு பார்க்கலாம். சூப்பராக இருக்குது. ராணா பிக் பாஸ்லேருந்தே ஃபாலோ பண்ணுறோம். ராணாவோட ஆக்டிங் சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட்டு படம் மாதிரியே தெரில, பக்காவாக பண்ணியிருக்காங்க. அர்ச்சனா நல்லா பண்ணியிருந்தாங்க, சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அதுதான் கொஞ்சம் ஃபீலிங்காக இருந்தது. அந்த இடத்துல தான் நாங்கள் அழுதுட்டோம். அது மட்டும் படத்தோட டர்னிங் பாயிண்ட் ஃபீலிங்காக இருந்தது. சாங்ஸ்லாம் நல்லா இருந்தது. ஜிவி சார் மியூசிக் நல்லா இருந்தது. கிளைமேக்ஸாக கொஞ்சம் சேருவாங்கன்னு எதிர்பார்த்தேன், அது மட்டும் கொஞ்சம் இதுவாக இருந்தது. சூப்பராக இருந்தது, பக்காவாக பண்ணியிருந்தாங்க. படம் நல்லா இருக்கு. ஒரு எல்லாரும் பார்க்க வேண்டிய மூவி. இப்போ உள்ள ஜெனரேஷனுக்கு ஏற்ற மாதிரியான மூவி, ஒரு லவ்வர்ஸ்க்கு ஏற்ற மூவி. காந்தி சார் ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த மூவியை டைரக்ட் பண்ணியிருக்காரு. நல்லா இருக்குது. அதில் உள்ள ஆக்டர்ஸ்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு அதாவது டைவர்சிங் கப்புள் வந்து கவுன்சிலைசேஷனுக்கு அப்புறம் அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் எப்படி சேஞ்ச் ஆகுறதுங்கிறத இந்த மூவியில் சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்கு. இதுலேயும் அதே தான், அது மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. இருந்தாலும் வந்து அதோட ஓவர் லவ் அண்ட் அஃபெக்ஷனை தான் அவங்க வெளிப்படுத்த முடியாமல் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட்டில் அவங்களுக்கு ஸ்டோரி ஓகே, சூப்பர். ஆக்டிங் நல்லா இருந்தது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் அவங்களும் நடிச்சிருக்காங்க, நல்லா இருந்தது. அவங்க தான் லாஸ்ட்டில் அந்த ஹீரோயிங்கிறத ட்விஸ்ட்டில் எங்களுக்கு லாஸ்ட்டில் புரிஞ்சிருச்சு. இருந்தாலும் நல்லா இருந்தது மூவி. நல்லா டைரக்ட் பண்ணி ஃபேமிலியாக பார்க்கலாம். ஹீரோ ராணா சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்காரு. பிக் பாஸில் பார்த்தது, அதுக்கப்புறம் இப்போ பார்க்குறது நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காரு. புது ஹீரோயினும் நல்லா பண்ணியிருக்காங்க. ஹீரோட அர்ச்சனா அவங்க சொல்லவே வேணும், அவங்க சூப்பராக பண்ணுறவங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் அவங்களும் நடிச்சிருக்காங்க, சூப்பராக இருந்தது. இல்லை சேர்க்கக்கூடாது அப்படிங்கிறத அந்த மூவியில் அது ஒரு இம்பேக்டாக எடுத்துப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் ரொம்ப தப்பு. ஸோ அந்த பொண்ணும் வேணும்னே பண்ணல, அது வந்து அவளோட அஃபெக்ஷனில் லவ்வை அப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டாங்க. ஓகே, ஃபேமிலியாக பார்க்கலாம். நல்ல மூவி இது. நடித்தவங்க அத்தனை பேரும் சூப்பராக நடிச்சிருக்காங்க. எல்லாமே பிரேக் ஃபாஸ்ட் ஆனால் தான் லைஃப் என்னன்னு தெரிஞ்சு போயிடும். பிரேக் ஃபாஸ்ட் பார்த்தாலே எல்லாருக்கும் புரிஞ்சு போயிடும். அவங்க சூப்பராக பண்ணியிருக்காங்க. அவங்ககிட்ட கிளைமேக்ஸில் அவங்க தான் தெரிஞ்சிருக்கு, சூப்பராக இருந்துச்சு. சொல்லுங்க கேட்கல மேடம். பேரண்ட்ஸை முதியோர்கள் சேர்க்குறாங்கல்ல, அந்த சீன் எப்படி பார்க்குறீங்க? அது வந்து ஹாப்பியாக தான் இருந்துச்சு. பேரண்ட்ஸு வந்து கடைசியில் சில்ட்ரன்ஸை சேர்த்து வைக்கிறாங்களா, அதை தான் மெயின். ஸோ அதுதான் நல்லது. சூப்பராக பார்க்கலாம். எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நல்லா பார்க்கலாம். எல்லா ஃபேமிலியோட பார்க்கலாம். எல்லாரும் ராணா சூப்பராக பண்ணியிருக்காங்க. கீர்த்தி குமார் கூட சூப்பராக, அவங்க ஜோடி கூட சூப்பர், ராணா ஜோடி கூட சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஆனால் சூப்பர் மூவி பிரேக்ஃபாஸ்ட்.